வணக்க மக்களே, இந்த வீடியோ மொக்கையாகவும் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் யூடியூப்பில் வேறு நல்ல வீடியோ கிடச்சா அந்த வீடியோவை போய் பாருங்கள். சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெல்லியை தட்டிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிளம்பியாச்சு. டே 7. இன்றைக்கி வந்து ஃபீல்டு ஒர்க்கு. கன்னிவாடிங்கிற ஏரியாவுக்கு போகணும். நம்ம திண்டுக்கல்லில் கன்னிவாடிங்கிற ஏரியா. அதனால் வாங்க போவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கி ஃபீல்டு சூப்பர்வைசர் கூட போகணும். பயங்கரமாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். வாங்க எப்படி இருக்கும். எப்போதும் போல் நம்ம பிரிவுக்கு வந்தாச்சு. பிரிவுக்கு வந்து பஸ் ஏறதுக்கு வெயிட் பண்ணியாச்சு. இன்றைக்கி செம்பட்டி போய் செம்பட்டிலேருந்து கன்னிவாடிக்கு போகணும். 2 பஸ் மாறி போகணும். டைம் வேறு ரொம்ப லேட் ஆகிட்டு. மக்களே, ரொம்ப நேரம் கழித்து ஒரு பஸ் வந்துச்சு செம்பட்டிக்கு. இங்கேருந்து நம்ம செம்பட்டி போய் செம்பட்டிலேருந்து கன்னிவாடிக்கு மாறி போகணும். கவர்மெண்ட் பஸ் வந்துச்சு. இந்த பஸ்ஸில் ஏறியாச்சு. டிக்கெட் வந்து 9 ரூபா தான் சார்ஜ் பண்ணாங்க. சின்னாலப்பட்டிலேருந்து செம்பட்டிக்கு. இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் கணக்கு வரும். 9 ரூபாங்கிறது ரொம்ப கம்மி தான். என்ன, நமக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணும்போது ரொம்ப இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்மளும் கிளம்பியாச்சு. இன்றைக்கி டைம் வேறு கொஞ்சம் லேட் ஆகிட்டு. என்ன கதை நடக்க போதுன்னு தெரியலை. ஆல்ரெடி நமக்கும் சூப்பர்வைசருக்கும் ஆகாது. இன்றைக்கி வந்து நம்ம சிஎம் அவர்களுக்கு பிறந்தநாள் விழானால் வந்து எல்லாம் வாரமாக கொண்டாடிட்டு இருந்தாங்க. நம்மளும் வந்து செம்பட்டிக்கு வந்து இறங்கியாச்சு. சீக்கிரமாக செம்பட்டிக்கு வந்தாச்சு. இங்கேருந்து எனக்கு கன்னிவாடி பஸ் தேடி கண்டுபிடிக்கணும். அது எங்கே வரும், எப்படி வரும்னு எனக்கு பஸ்ஸும் தெரியாது. ஏரியா தெரியாத ஊரில் பஸ் ரூட்டும் தெரியாது. டைம் வேறு ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். என்ன கதைன்னு தெரியலை. போவோம், எல்லாம் நன்மைக்கேன்னு போவோம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணால் எனக்கு எந்த பஸ்ஸு வரும்னு தெரியலை. அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு பார்த்தா அம்மன் பஸ் ஏதோ ஒரு பஸ்ஸுன்னு சொல்கிறாங்க. அந்த பஸ்ஸும் வரவும் இல்லை. அங்கே அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க கன்னிவாடிக்கு போகிறதுன்ட்டு. ஒரு வழியாக திருநெல்வேலியிலேருந்து பழனிக்கு போகிற ஒரு பஸ்ஸு வந்துச்சு. அந்த பஸ்ஸில் ஏறியாச்சு. பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு தாத்தாவும் அவரோட பேரனும் வந்து கன்னிவாடிக்கு போகணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கன்னிவாடிக்கு பஸ்ஸுக்கு போமான்னு கேட்டு ஏறினாங்க. அதை பார்த்தா நானும் இந்த பஸ்ஸில் ஏறினேன். டைம் வேறு ரொம்ப லேட் ஆகிட்டு. என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டே 7 முடிஞ்சது. என்ன அதுக்குள்ளே முடிஞ்சுன்னு பார்க்கிங்களா? அவ்வளோதான். நம்ம லேட்டாக போனதுனால இதுக்கப்புறம் நீ வந்து ஒன்றும் பிடுங்க போகிறது இல்லை. அதனால் வீட்டுக்கு கிளம்பும். நம்மளை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. நம்மளும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நம்ம போனது லேட்டு. ஸோ நம்ம லேட்டாக வந்துட்டீங்க. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ப்ரோக்ராம் முடிஞ்சு போச்சு, நீங்கள் வந்து வேஸ்ட்டு தான், ரிட்டன் கிளம்பிடுங்கன்னு சொல்லி கிளம்பிட்டோம். நம்மளோட டே இன்றைக்கி ட்ராவலிங்லேயே முடியுது. நல்லா இருக்குது. ஆனால் ட்ராவலிங் பண்ணதும் இங்கே பாருங்கள், கொடைக்கானலோட அழகை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கொடைக்கானல் மலையாடி வரோம். சூப்பராக இருக்குங்க இந்த ஏரியா ஸ்பாட்டு. இதனால தாங்க திண்டுக்கல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த பக்கம் பார்த்தாலும் மலை இயற்கையோடு இருக்குது. அப்படியே திருநெல்வேலி மாதிரியே தான். எனக்கு அங்கேயும் இங்கேயும் ஒரே ஃபீல் தான் கிடைக்கி. எனக்கு பர்சனலாக 2 பக்கமும் ஒரே ஃபீல் தான் கிடைக்கி. அதனால் சொன்னேன். சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இது வந்து இயற்கை அழகை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஆல்ரெடி நமக்கும் நம்ம சூப்பர்வைசருக்கும் பிரச்சனை ஓடிட்டு இருந்துச்சு. இந்த டைமில் நம்ம வேறு இப்படி பண்ணியாச்சு. இது கூட கொஞ்சம் பிரச்சனையாக தான் போகும். ஓகே, பார்த்துக்கலாம். என்ன தான் ஆனாலும் வெற்றி என்றைக்கும் வந்து ஒரு வெற்றி கிடைக்குன்னா பல தடங்கள் வரதான் செய்யும். அதில் இதுவும் ஒரு தடங்களை ஏற்றுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அவ்வளோதாங்க. டே 7 அவ்வளோ பெருசாலாம் ஒன்றும் நடக்கலை. இந்த இயற்கையை ரசித்து இது ஒரு ட்ராவலிங் தான் ஃபுல்லாக. மற்றபடி ஒன்றும் நடக்கலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது டே 8க்கான அவுட்ஃபிட்டு. டே 8 எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. டே 8 சூப்பராக தான் போகும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து டே 8 கணக்கு வரும். ஆனால் டே 7 தான் போகுது. நேற்று ஒரு கதையாகிட்டு. சரி, அதை விடுங்க. இன்றைக்கி வந்து டியூஷன் சென்டரில் போய் உட்காந்து கொஞ்சம் அவங்கள்ட்ட ரிப்போர்ட் வாங்கணும். அவ்வளோதான். இன்றைக்கி ரொம்ப வேலையும் கிடையாது. வாங்க போகலாம். நம்மளும் எப்போதும் போல் பிரிவுக்கு போயிட்டு வெயிட் பண்ணோம். நம்மளோட பஸ்ஸு வந்துட்டு பஸ்ஸில் ஏறி கிளம்பியாச்சு. இன்றைக்கி ரொம்ப வேலை கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். டியூஷன் சென்டரில் போய் டியூஷன் எடுக்கணும்னால அவங்க எடுத்து முடிச்சுட்டு நம்மளும் கிளம்பியாச்சு. இன்றைக்கி வந்து ஈவினிங் டியூஷன் சென்டர் முடிச்சுட்டு நம்மளும் கிளம்பியாச்சு. இன்றைக்கிட்டே 8 7 கிளம்பியாச்சு. ஓகே மக்களே, பார்த்துருப்பீங்க. நான் வந்து டே 7, 8, 9 3 நாளையுமே வந்து ஒரே வீடியோவில் போட்டேன். நான் டே 9க்கு வந்து அவ்வளோவா வீடியோ எடுக்கலை. அதுவும் வந்து சேம் டே 8 மாதிரி தான். டியூஷன் சென்டருக்கு போய் டியூஷன் எடுக்கிறதுலாம் அவங்கள்ட்ட டியூஷன் எப்படி எடுக்காங்கன்னு ரிப்போர்ட் வாங்குறது தான். அதனால் வந்து இந்த வீடியோவில் டே 7, 8, 9 3 நாளும் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஓகே,
அடுத்த டே 10க்கு வந்து நான் வீடியோவாக போடுறேன், ஃபுல் வீடியோவாக போடுறேன். சாரி, எனக்கு கொஞ்சம் ஃபோனில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, அதனால் வந்து என்னால் கண்டினியூ பண்ண முடியல. பார்த்துக்கிட்டு இன்றைக்கி வந்து டே 8 முடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து அவங்களோட டியூஷன் சென்டர் சென்டரில் போயிட்டு சும்மா அவங்களுக்கு கிளாஸ் எடுத்தோம். அது போக பெரிய வேலைலாம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி ஈவினிங் தான் போனேன். ஈவினிங் போயிட்டு அந்த கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு, அவ்வளோதான். நாளைக்கு ஃபீல்டு இருக்குமா இல்லையான்னு தெரியலை. நாளைக்கு பார்ப்போம் என்ன கதைன்ட்டு, ஃபீல்டு இருக்கா இல்லையான்ட்டு. இன்றைக்கி டே முடிஞ்சுது. மணி இப்போ 9 மணிக்கிட்ட ஆகுது. அவ்வளோதான், பார்த்துருப்பீங்க, இருட்டாகிட்டு. ஓகே, நாளைக்கு பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் த காட் ஃபார் த குட் டே. தேங்க்யூ, பாய்.